அந்த பொண்ணு பேரு சீதா. காலேஜ் லாஸ்ட் வருஷம் படிச்சுட்டு இருந்தா. அவ வீட்டில் சூழ்நிலை காரணமா அவளுக்கு திடீர்னு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. அவ படிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும்னு நிறைய கனவுகளோடு இருந்தா. அப்பா அம்மா பேச்சை மறக்க முடியாம அவளும் மாப்பிள்ளை பத்தி எதுவுமே தெரியாம கல்யாணத்துக்கு தயாரானா. கல்யாணம் முழுக்க சோகமாவே இருந்தா. கல்யாணம் முடிஞ்சப்புறம் மாப்பிள்ளை கிட்ட டைரக்டா சொன்னா, என்னோட விருப்பத்தோட இந்த கல்யாணம் நடக்கல, எனக்கு படிக்கணும், வேலைக்கு போகணும், நிறைய ஆசை இருக்கு அப்படின்னு சொன்னான். அவரோட பேர் ராம். அவரு எந்த கோபமும் இல்லாம நீ உனக்கு விருப்பப்பட்டதை பண்ணலாம் அப்படின்னு சொன்னாரு. அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்புறம் நான் டிஸ்டர்ப் இல்லாம படிக்க எனக்கு தனி ரூம் ஒன்று வேணும் அப்படின்னு சொன்னான். அதுக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாரு. அவனோட பாட்டி மட்டும்தான் இருந்தாங்க அவன் கூட. மறுநாள்லேருந்து காலேஜ் போக ஆரம்பிச்சிட்டா. அவள் ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டையும் சொல்லாமல் மறைச்சி வச்சிருந்தா. அப்போது அங்கே வந்த ப்ரொஃபஸரை பார்த்து ஷாக் ஆகிட்டா. வேற யாரும் இல்லை, மாப்பிள்ளை ராம் சார் தான் அங்கே வந்தார். அவள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவரை பார்த்து புதுசாக வந்திருக்காரு போல, செம்மையாக இருக்காருல்ல அப்படின்னு சொன்னாங்க. அவளுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. இந்த ஸ்டோரி கண்டினியூ பண்ணணுன்னா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.